திமுகவுக்கு எதிராக கருத்து சொன்ன அமைச்சர் ஷாஜகான் பேச்சு ஆணவம் நிறைந்தது என்று மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா கண்டித்துள்ளார். திமுகவை முற்றிலுமாக தொலைத்தெறிவோம் என்று பேசியிருப்பது ஒரு மிகப்பெரிய ஆணவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் புனரமைப்பு முடிந்த நிலையில் ஆட்சியமைத்து ஒரு மாத காலத்திற்கு பிறகு இன்றுதான் திறக்கப்பட்டது. நாகை மாவட்ட திமுக செயலாளர் கௌதமன் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து நாகை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கையில் அமர்ந்த மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் ஜவாஹிருல்லாவை திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, தமிழ்நாட்டில் ஒரே நாளில் மட்டும் 5 பெண் குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருப்பதாகவும் 3 வயது குழந்தை இறந்துள்ளது வேதனை தருவதாக குறிப்பிட்டார். 5 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு இலக்காக்கப்பட்டிருப்பது, அதில் ஒரு 3 வயது குழந்தை உயிரை இழந்திருப்பது மிகுந்த வேதனையை தருகின்றது. பெண்களின் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் படை இருந்தும் போக்சோ வழக்குகள் அதிகம் பதியப்படும் இதுபோன்ற குற்றங்கள் குறையவில்லை. குற்றவாளிகளை தண்டிக்கும் வகையில் சிறப்பு நீதிமன்றங்களை அதிகரித்து விரைந்து வழக்குகளை முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஜவாஹிருல்லா, திமுக போட்ட சாலையில் பயணித்து திமுக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்களின் தயவால் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் ஷாஜகானின் சமீபத்திய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார். அமைச்சர் என்ற ஆணவத்தின் வெளிப்பாடுதான் இது என்று குறிப்பிட்ட ஜவாஹிருல்லா, ஷாஜகான் மும்தாஜுக்கு கல்லறை கட்டினார். ஆனால் இந்த ஷாஜகான் அவர் சார்ந்துள்ள கட்சிக்கு சமாதி கட்டும் வேலைகளை செய்து வருவதாக குறிப்பிட்டார். மன்னர் ஷாஜகான் மும்தாஜுக்கு கல்லறை கட்டினார். இந்த ஷாஜகானோ அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அருமை பெருமைகளுக்கெல்லாம் சிறப்புகளுக்கெல்லாம் சமாதி கட்டக்கூடிய வேலையை செய்கிறார் என்று என்ன தோன்றும். சிறுபான்மையினர் வாக்கு திமுகவிற்கு கிடைக்கவில்லை என்பது திட்டமிட்டு பரப்பப்படும் சதி என்றும், இஸ்லாமியர்கள் நிறைந்த தொகுதிகளில் திமுகவிற்கு அதிக வாக்குகள் கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் திமுக கொடுத்த அழுத்தம் காரணமாகவே 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறது என்று தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படாத காரணத்தால் விவசாயிகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றனர் என்றும், குறுவை சாகுபடி செய்வதற்கு ஏற்ப விவசாயிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். உங்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்பட பிரார்த்தித்து தொடங்குகிறேன். நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இன்று காலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் என் கௌதம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர மற்ற நாட்களில் இங்கே முழுமையாக காலை முதல் மாலை வரை செயல்படும். மக்கள் தங்களுடைய குறைகளை இங்கு வந்து எடுத்து வைக்கலாம். இந்த அலுவலகம் கணினியினுடைய உதவியுடன் அனைத்து மனுக்களும் சிறப்பான முறையில் பதிவு செய்யப்பட்டு உரிய மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மிக சிறப்பான முறையில் வருகின்ற 5 ஆண்டுகளும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் நல்ல முறையில் இயங்குவதற்கான தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பெண் குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்று வருவது மிகுந்த வேதனையை அளிக்கின்றது. நேற்று ஒரு நாளில் மட்டும் சென்னை, கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் உள்ளிட்ட சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் 5 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு இலக்காக்கப்பட்டிருப்பது, அதில் ஒரு 3 வயது குழந்தை உயிரை இழந்திருப்பது மிகுந்த வேதனையை தருகின்றது.
பெண்களுடைய பாதுகாப்பை, குழந்தைகளுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவது ஒரு அரசினுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. சிங்கப்பெண் படை என்று ஒரு படை பிரத்யேகமாக பெண்களின் பாதுகாப்புக்காக புதிய தாவேக அரசு உருவாக்கி இருக்கின்றது. இருந்த போதினும் கூட இந்த பாலியல் வன்கொடுமைகள், அதுவும் குறிப்பாக குழந்தைகள் மீது இலக்காக்கப்படுவது மிகுந்த ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு கொடுமையான நிகழ்வாக இருக்கின்றது. போக்சோ சட்டத்தின் கீழே அதிகமான வழக்குகள் கடந்த சில வாரங்களாக தமிழ்நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. இதையெல்லாம் தடுப்பதற்கு மேலும் சரியான முறையில், மேலும் கட்டுக்கோப்பான முறையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்படக்கூடிய குற்றவாளிகள் மீதான வழக்கு உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு உச்சபட்ச தண்டனை கொடுப்பது இந்த குற்றங்கள் குறைவதற்கு வழிவகும். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி தொடர்ந்தா திமுக துடைத்தெறியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சர் ஜாதவ் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாருங்க? அது அவருடைய அதீத கற்பனை. பாபநாசம் தொகுதி நான் போட்டியிட்டு 2021 வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய தொகுதி. இன்றைக்கு கூட இந்த நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்கும்போது அங்குள்ள ஒன்றிய செயலாளர்கள், அங்கு பணியாற்றிய நகராட்சி தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்கள், ஊராட்சி தலைவர்கள் எல்லாம் இங்கு வருகை தந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பணியை பாபநாசம் தொகுதியில் நான் செய்திருக்கின்றேன். பாபநாசம் தொகுதியில் 84 ஊராட்சிகளில் 80 ஊராட்சிகளில் என்னுடைய பல்வேறு வகையான திட்டப் பணிகள் நடைபெற்று இன்று அவை கட்டடங்களாக, பள்ளிக்கூட கட்டடங்களாக, அங்கன்வாடிகளாக இன்றைக்கும் கூட அங்கே காட்சி அளிக்கின்றது. நாங்கள் செய்த அந்த சிறப்பான பணியில வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் போட்ட சாலையில பயணம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், அதே போல கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளினுடைய உழைப்பால் வெற்றி பெற்றுவிட்டு இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில 50 ஆண்டுகளுக்கு இனி தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சிதான், திமுக தலையெடுக்க முடியாது, திமுகவை முற்றிலுமாக துடைத்தெறிவோம் என்று பேசியிருப்பது ஒரு மிகப்பெரிய ஆணவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. ஷாஜஹான், மன்னர் ஷாஜஹான் மும்தாஜுக்கு கல்லறை கட்டினார். இந்த ஷாஜஹானோ அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அருமை பெருமைகளுக்கெல்லாம், சிறப்புகளுக்கெல்லாம் சமாதி கட்டக்கூடிய வேலையை செய்கிறார் என்று என்ன தோன்றுகிறது. சிறுபான்மை வாக்குல திமுகவுக்கு இல்ல தாவேக்காவுக்கு தான் உருவாக்குறாங்க. இப்ப சிறுபான்மை, குறிப்பா இஸ்லாமியுடைய வாக்கு தாவேக்காவுக்கு வச்சா எப்படி இருக்கிறாங்க? இது திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு தவறான பிரச்சாரம். ஆங்கில தி இந்து நாளிதழில் தேர்தல் முடிந்த சில நாட்களில் தேர்தல் முடிவுகளை பற்றி விரிவான ஆய்வு கட்டுரைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு கட்டுரையில் மிக தெளிவாக தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு தான் சிறுபான்மை முஸ்லீம்களுடைய வாக்குகள் சென்றிருக்கின்றது என்பதை
ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். முஸ்லிம் வாக்காளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளில், எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் பாளையங்கோட்டை தொகுதியாக இருக்கட்டும், ராமநாதபுரம் தொகுதியாக இருக்கட்டும், திருச்சி மேற்கு தொகுதியாக இருக்கட்டும், வாணியம்பாடி தொகுதியாக இருக்கட்டும், ஆம்பூர் தொகுதியாக இருக்கட்டும், அதே போல் திருவண்ணாமலை தொகுதியாக இருக்கட்டும், பாபநாசம் தொகுதியாக இருக்கட்டும், நம்முடைய நாகப்பட்டினம் தொகுதியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் திமுக வேட்பாளர்கள், திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவை தெளிவாக முஸ்லிம் வாக்குகள் திமுக கூட்டணிக்கு தான் சென்றிருக்கின்றது என்பதற்கு அசைக்க முடியாத சான்றுகளாக இருக்கின்றது. முஸ்லிம்கள் அதிகமாக உள்ள பல மாவட்டங்களில் தாவேகாவினால் வெற்றியே பெற முடியாத ஒரு நிலையும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டு இருக்கின்றது என்பதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் திட்டமிட்டு முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த பொய்மையான பரப்புரை செய்யப்பட்டு வருகிறது. இலவச மின்சாரம் 200 யூனிட் போனாங்க, 500 யூனிட்ல 1 யூனிட் அதிகமா போனாலும் 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் தயாரிக்கிறாங்க. இப்போ 100 யூனிட்டுக்கு மேல 1 யூனிட் போனா 2.35 பைசா இருந்தது. இப்போ 4.70 பைசாவா அதிகரிச்சிருக்கு யூனிட் மின்சாரம். இல்ல, தாவேகா தேர்தலுக்கு முன்பு கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அதில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது. மாதம் 2500 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அது நாங்கள் கஜானாவே காலி ஆயிடுச்சின்னு அப்படின்னு சொன்னாங்க. முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மிக தெளிவாக சொன்னார், ஒரு அரசு கஜானா கருவூலம் எப்போதுமே காலி ஆகாது. ஏன்னா உள்ள வந்துட்டே இருக்கும், வெளியே போயிட்டே இருக்கும். அது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒன்று. கஜானா காலி என்ற வாதமே தவறானது என்று ஒரு பேட்டியில தெரிவித்தார். அதனால 2500 ரூபாய் எங்கே என்று இன்றைக்கு மக்கள் கேட்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இப்போது வந்து கொண்டிருக்கிறது. மின்சாரத்தை பத்தி சொன்னீங்க. நம்முடைய டெல்டா மாவட்டத்துல மும்முனை மின்சாரம் விவசாயத்துக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது. இங்கே டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம் உள்பட அந்த மாவட்டங்களில் மும்முனை மின்சாரம் வழங்கப்படாதனால விவசாயம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று விவசாயிகள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரி கோரிக்கை கொண்டு போறீங்க? தண்ணி வராதனால நிறைய இடர்பாடு சந்திக்கிறாங்க. வறட்சி பாதித்த மாவட்டமா இருக்கு கோரிக்கை. நிச்சயமாக இது மிகவும் அவசியமான ஒரு கோரிக்கை. அதை உரிய வகையில நம்ம அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு விவசாய பெருமக்கள் பல்வேறு ஆலோசனைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு மிக சிறப்பான முறையில் இங்கே அந்த குறுவை விவசாயம் நடப்பதற்கான வழிவகையை செய்வதற்கு அரசுக்கு உரிய அழுத்தங்களை கொடுப்போம். குழந்தை ரீதியான பாலியல் வன்கொடுமை சட்டத்தால மட்டும் நீங்க நடவடிக்கை எடுத்து யாராச்சும் கொண்டாலும் தொடருது. சட்டத்தால மட்டும் நடவடிக்கை எடுக்குமா, இல்ல போதிய விழிப்புணர்வு இருக்குதுன்னா பொது இடங்கள்லாம் அரபு நாடுகள் மாதிரி தண்டனை கொடுக்கணும். என்ன மாதிரி செஞ்சா இது ஒரு நல்ல கேள்வி. வெறும் சட்டத்தினால் மட்டும் இந்த குற்றங்களை தடுக்க முடியாது. இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன். அங்க அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் ஒரு புதிய சட்டத்தை ஏற்றியிருக்கிறார்கள். அது என்ன சட்டம் என்றால், 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் சமூக வலைதளங்கள், அதாவது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இது போன்ற சமூக வலைதளங்கள் பயன்பாட்டுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் அந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு தடை விதித்திருக்கிறார்கள். இது ஒரு வகையான ஒரு நல்ல நடவடிக்கை என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கடுமையான தண்டனை விதிப்பதுதான் இதற்கு தீர்வாக இருக்கும். அதுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, இந்த பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் உடனே போய் அவர்கள் பிணையில் வெளியே வரக்கூடிய அந்த நிலையை மாற்றி இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு அந்த விரைந்து
அந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்படுவதுதான், அந்த அச்சம்தான் இது போன்ற குற்றங்களை குறைப்பதற்கு உதவும். நன்றி.